அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அண்ணா, நீ ஏன் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருந்த? மீரா, அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்க. இப்ப என் மீரா குட்டி பெரிய ஸ்கூல்ல போய் படிக்க போறா. நிஜமாவாண்ணா? நிஜமாதான். ஏய் ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி, ஜாலி ஜாலி. குண்டு பாட்டி. சொல்லுங்க. நான் கௌசல்யாக்கா வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை சொல்ல போறேன். நான் டெல்லி ஸ்கூலுக்கு படிக்க போயிட்டு இருக்கேன்னு. சரிம்மா. அம்மா ரத்னா, ரத்னா, மீராவோட ஸ்கூல் ஃபீஸுக்கான பணம் எப்படிம்மா கிடைச்சது? நான் என் வலையில வித்துட்டேன். அட கடவுளே, ஏம்மா அப்படி பண்ண? அத்த, அது என்னோட கடந்த காலத்துடைய ஞாபகார்த்தம். இனிமே அதுக்கு என்ன வேலை? என் கடந்த காலத்துடைய அடையாளம் வேணும்னு என் பையனுடைய இந்த காலத்து ஆசையை என்னால உடைக்க முடியாது. எப்படியாவது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரன்விக்கு தானே உதவ போகுது. அது இன்னைக்காவே இருக்கட்டும். ரத்னா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? தன்னோட கர்ப்பத்துல பிறந்தவங்களுக்காக ஒரு தாயால எதை வேணாலும் செய்ய முடியுமா? தான் இதயத்தை எடுத்து கொடுக்க முடியும், தான் உயிரை கூட கொடுக்க முடியும். ஆனா இன்னொருத்தியோட கர்ப்பத்துல பிறந்தவங்களுக்கு அம்மா, இன்னைக்கு நீங்க பண்ணத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா. அம்மா, நீங்க எப்பயுமே சொல்லுவீங்கல்ல, மீராவை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவளோட வித்தியாசமான அம்மான்னு. ஆனா இன்னைக்கு மீராக்கு ஒண்ணுன்னு வரும்போது அவளோட வித்தியாசமான அம்மா உபயோகப்படல, அவளோட பெத்த அம்மாவும் இல்ல. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலாமா, ஆனா இன்னைக்கு கேட்க போறேன். மீராவை பெத்த அம்மா யாருமா? அம்மா, நீங்க என்ன பதில் சொல்லல? சொல்லுங்க, அவளை பெத்த அம்மா யாரு? அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓய் சின்ன கண்ணா, நீ இருக்க பாரு, என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியல. மீராக்கு அட்மிஷன் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்குன்னு தெரியும்ல? எவ்வளவு வேலை இருக்கு, அவளுக்கு தேவையானதையெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த வேலையெல்லாம் யார் செய்வாங்க? எதையாவது மறந்துட்டேன்னா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க பாட்டி, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மீராவோட ஒரு பொருள் கூட நான் விட மாட்டேன். சரி, எல்லாத்தையும் நல்லபடியா ஏற்பாடு பண்ணி போ. சரி பாட்டி.